அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அதிமுக தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அமைப்பு ரீதியாக தஞ்சை மாவட்டம் அதிமுகவில் 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. தஞ்சை மாநகர், தஞ்சை மத்திய மாவட்டம், கிழக்கு, தெற்கு என 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்தும் வரும் நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே காஞ்சிபுரம், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுல தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் கேட்டறியப்பட இருக்கிறது. அதே போல வரும் நாட்களில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டங்கள்ல ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல பேர் அதிமுகவில் இருந்து விலகி சென்று மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடத்திலும் தனித்தனியாக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான அந்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமி கேட்டு பெறுகிறார். அந்த பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.